லேர்னர்ஸ் டேட்டா மேப்பிங் அப்படின்னா ஒரு 2 செட் ஆஃப் டேட்டாவுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் டேட்டா மேப்பிங். இதில் டீமோகிராஃபிக் வேரியபிள் இருக்குது அண்ட் இன்டர்நெட் யூசேஜ் இருக்குது. டீமோகிராஃபிக் வேரியபிளில் இப்போ நம்ம ஏஜ் எடுத்துக்கலாம். ஏஜ் கூட நம்ம இன்டர்நெட் யூசேஜ் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஏஜில் இருக்கவங்க இன்டர்நெட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம், நம்ம எந்த ஜெண்டரில் இருக்கவங்க ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போ இன்னொரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி சைட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் கூகுள், இன்ஸ்டா, எஃபி, வாட்ஸ்அப் அந்த மாதிரி எந்த சைட்டை வந்து எந்த ஏஜில் இருக்கவங்க வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் எந்த ஆக்குபேஷனில் இருக்கவங்க எந்த மாதிரி சைட் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஐடியாஸ் வந்து கொடுக்கும் இது. அடுத்தது டேட்டா மேப்பிங் டாஸ்க். ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா மிட்டிகேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷேர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூடூத் ஷேர் இட். அடுத்தது டேட்டா இன்டகிரேஷன். டேட்டா இன்டகிரேட் பண்ணுறது மூலமாக நம்ம நியூ அண்ட் ஓல்ட் டேட்டாவை வந்து கனெக்ட் பண்ணுறோம். அப்படி கனெக்ட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. தேங்க்யூ.